புகழ்ச்சிகளையும் நம்மை விட்டு முற்றிலும் அகற்றி விட வேண்டும். நான் இந்த சாட்சியை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் போவே என்னால் அந்த கடந்த கால சம்பவத்தை எல்லாம் என்னால் ஜீரணிக்க முடியலை. அவங்க சாட்சியை சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, ஆனால் என்னால் அந்த அனுபவித்த அதை இன்னைக்கு இதை கொஞ்சம் சாட்சி சொல்லணும்னு நினைக்கும்பா அதுவே எனக்கு நினச்சி என் உள்ளத்துக்குள்ளே ஒரே வேதனை, ஒரே அழுக. அந்த அந்த கடந்த காரியத்தை நம்ம திரும்பி பார்க்க முடியலை. அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் வீணான பெருமையோ புகழ்ச்சி எது இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நம்ம விட்டு ஒழித்து விட வேண்டும். எல்லாமே ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம்தான் நாம் இந்த பூமியில் வாழ்கிறது. இயேசு பாருங்கள், பிதாவின் சித்தம் செய்ய சிலுவை வரை தன்னை தாழ்த்தினார். இயேசு பிதாவின் குமாரன் என்று அவர் தெரிந்தும் கூட அவர் இந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட வந்திருக்கிறேன் என்பதைத்தான் அவர் கடைசி வரை நினைவு கூர்ந்தார். நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் எனக்காக அவர் 1000 தூதர்களை அனுப்பியிருப்பார் என்று சொன்னாலும் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் ஆண்டவராகிய இயேசு நம் எல்லாரையும் ஒன்று போலவே அவர் நேசித்தார். நாமும் மனுஷனுடைய புகழ்ச்சிக்கும் பெருமைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் நம் கிறிஸ்துவை போல நாம் வாழ பிரயாசப்பட வேண்டும். ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். பாருங்கள், ஒரு கழுகின் குஞ்சு ஒரு நாள் நிச்சயமாக தாயை போல பறந்து செல்லுவேன், நான் ஊர்ந்தோ நகர்ந்தோ செல்வதில்லை என்று சொல்லி அது அறிந்திருக்கிறது. ஆகவே நாம் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். நம்முடைய தேவனுடைய நாமம் அதிசயமானவர். அதுபோல் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போலவே அதிசயமானவர்கள். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது ஏசாயா 8:18, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் அற்புதமானதாக மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். கசப்பை அவர் இனிமையாக மாற்றுகிறார். அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர். இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். அவர் ஒன்றுமில்லாய்மேல் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை அற்புதமாகவும் பரவசம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் பிரயாசப்படுவோம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, வருகிறார், நீ ஆயத்தப்படு. மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலிப்பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலிப்பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே, மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர், மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு,
ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. பொற்றள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. பொற்றள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலுயா ஆனந்தமே, அல்லேலுயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. வெண்குதிரை மேலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண்குதிரை மேலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண் சிங்காசனம் புன் சிரிக்குதே. வெண் சிங்காசனம் புன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:7. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அன்பானவர்களே, இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு கவிஞர் தன்னுடைய கவிதையில் ஒரு அனுபவத்தை எழுதியுள்ளார். ஒரு முறை அவர் நடைப்பயிற்சியின் போது ஒரு இலை, காய், பூ, கனி எதுவுமே இல்லாத ஒரு மொட்டை மரத்தையும் ஒரு அழுக்கு உடையணிந்த ஒரு டீ அடிக்கக்கூடிய ஒரு கூன் முதுகுடைய ஒரு மனிதனையும் பார்த்து அவர் முகம் ஜொலித்தார். சற்று தூரத்தில் நிற்கிற பூச்செடிகளை பார்த்து அவர் மனம் மகிழ்ந்தார். பாருங்க, திடீரென்று கடும் பனி பொழிந்தது. அப்பொழுது ஒதுங்குவதற்கு வேறு இடமே இல்லை. வேறு வழி இல்லாமல் அந்த கவிஞரும் டீ விற்கிற அந்த மனிதரும் அந்த மொட்டை மரத்திற்கு கீழேயே அவங்கள் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த டீ விற்கிறவர் குளிருக்கு இதமாக இருக்கும் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு அருமையான தேநீர் ஒன்றை, அவர் நல்ல சுவையான தேநீரை கொடுத்தார். அந்த கவிஞரை பாருங்க, முகம் சுளிக்க வைத்த அந்த மொட்டை மரமும் அந்த தேநீர் விற்பவரும் தான் அவருக்கு உதவினார்கள். அந்த பூச்செடியால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்பானவர்களே, அழகும் அவலட்சணமும் மனிதன் பார்க்கிற அந்த பார்வையில், அந்த கண்களில் தான் உள்ளது என்று அந்த கவிஞர் புரிந்து கொண்டார். காரணம், மனுஷன் முகத்தை மாத்திரமே பார்க்கிறான். பாருங்க, இஸ்ரவேலை ஆள புது ராஜாவை தேடி சாமுவேல் தீர்க்கதரிசி போகும்போது ஈசாயின் மூத்த மகனாகிய எலியாவை கண்டு அவனே இஸ்ரவேலை ஆளுவதற்கு பொருத்தமானவன் என்று அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எண்ணினார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில், நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம்,
நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பாருங்க, சங்கீதம் 118:22 சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மில் அநேகர் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவர்களைப் போல நாம் காணப்படலாம். ஆனாலும் நாம் கலங்க வேண்டாம். பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ண வந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் தான் பார்த்தான். ஆனால் ஆண்டவராகி இயேசு எல்லாராலும் தள்ளப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற அந்த தாவீதைத்தான் அவர் முன்குறித்திருந்தார். பாருங்க, ஆகவே மனிதர்கள் புறக்கணிப்பதை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தர் நம்மை அவருக்கு சொந்தமாக நம்மை தெரிந்திருக்கிறார். தேவ பக்தி கர்த்தருக்கு பிரியமான அழகு. பாருங்க, தாழ்மை, சாந்தம் அவருக்கு பிரியமான அழகு. அவையே நம்முடைய ஆத்மாவின் அழகுகள். இவை நம்மிடம் காணப்படும்போது தேவன் நம்மை உயர்த்துவது நிச்சயம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரெண்டு நாளாகமம் 6 மற்றும் 7 வசனங்கள். அப்பொழுது சாலமோன், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி ராஜமுகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறு யாதொரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி வேறு ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமான எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீது மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய். உன் கற்பப்பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலினுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி, கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லோருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன்
எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்டு என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் நிறைந்திருப்பதாக. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். பரலோகமாய்